Hello all, welcome back to our channel. It's me, ரோஷினி. ஓகே, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு vlog. நம்ம 90 கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு vlogன்னு சொல்லலாம். மெமரிஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் திரும்ப உங்கள் முன்னாடி கொண்டு வர மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப எல்லாம் கிடையாது, ஒரு இடத்துல ஷாப்பிங் போகும்போது பார்த்து கொஞ்சம் 90 கிட்ஸோடைய நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அந்த சாக்லேட்ஸை தான் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் சாக்லேட்ஸ் ரிவீல் பண்ண போகிறோம். இதில் பாதியுமே நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் 90 கிட்ஸுன்னு தான் பேர். நான் சாப்பிட்ருக்கிறதுனா 1-2 சாக்லேட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். இதில் மொத்தமெல்லாம் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா வாங்கியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் நீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி, ஹைஜீக்காக இருக்காதுன்னு சொல்லிட்டுலாம் வாங்கியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஏன்னா நான் சாப்பிட்டது இல்லைல்ல. ஸோ 1-2 சாக்லேட் தான் சாப்பிட்ருக்கேன். அந்த சாப்பிடாத சாக்லேட் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ப்ளீஸ் அதை கமெண்டில் சொல்லுங்கள். அக்கா இப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுடைய மெமரிஸ் எல்லாம் இதில் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க, எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும், எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும், எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னா உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்கும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு சூப்பரான ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சாக்லேட் பார்க்கலாமா? நம்ம சாப்பிட்டதுலேருந்தே வருவோம். இது என்னுடைய ஒரு ஃபேவரட் சாக்லேட்னு சொல்லலாம். அந்த வயசில் எத்தனை ரூபா, ரொம்ப கம்மியான 50 கிடைக்கும், 50 பைசா அப்படி ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்கும். போலோ கேஸ் மிட்டாயின்னு சொல்லுவோம் நாங்கள். இதுக்கு போலோன்னு சொல்லுவாங்க, நாங்கள் கேஸ் மிட்டாயின்னு சொல்லுவோம். இந்த இப்போ தான் மின்டெல்லாம் வந்தது. அந்த டைம்லலாம் இந்த போலோ தான். மின்ட் வரல, டிக்டாக் தான் வந்து. டிக்டாக்கா? டிக்டாக் வந்து அது வாசனை, அந்த ஒரு மாதிரி கேஸோட ஸ்மெல். ஆக்சுவலி இப்போ நான் வீடியோக்காண்டி இதை நான் மென்று சாப்பிட்றேன். அந்த டைம்லலாம் கொஞ்சமாக வாங்கி கொடுப்பாங்களா, அந்த ஒரு போலோ அப்படியே அழிஞ்சு மெல்ட் ஆகி லாஸ்ட் அந்த ஒரு சின்னதாக இருக்கும், அப்படி டக்குன்னு வச்சு அப்படி உடஞ்சி போகும். அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து தான் சாப்பிடுவேன். அப்படிப்பட்டு தான் இதெல்லாம் சாப்பிட்றது. அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது, மாறவே இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டாவது என்னுடைய ஃபேவரட் இந்த புளி மிட்டாய். இட்ஸ் மை ஃபேவரட். இன்னொன்று இருக்கும், இந்த பிளாக் கலரில் இருக்கும் புளி மிட்டாயின்னு சொல்லிட்டு, அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளந்த வடையா? இளந்த வடை, தமிழில் இளந்த வடைன்னு சொல்லுவாங்க. அது இன்னுமே எனக்கு பிடிக்கும். இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கலராக கொடுத்துருக்காங்க கவரில். அப்போவுமே இப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம ஐஸு சாப்பிடுவோம்ல, கப்பைஸ் எல்லாம் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்ற அந்த ஒரு ஸ்டிக்கில் கொஞ்சமாக புளியை சுற்றி வச்சுருப்பாங்க. வீட்டில் பானையிலேருந்து புளி எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதே மாதிரி காசு கொடுத்து புளி வாங்கி சாப்பிடுவோம். வண்ண கவரில் கொடுத்துருக்காங்க. பாதி கவர்லேயே ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்க. அதையும் விட மாட்டேன், அதையும் நக்கி சாப்பிடுவேன். நீங்கள் இப்போ நினைப்பீங்க இவன் என்ன நக்கீரன் பரம்பரையான நக்கி சாப்பிட்றாளேன்னு. எஸ், 90 கிட்ஸ் சாக்லேட் பார்க்கும்போது எல்லாருமே நக்கி சாப்பிடுவோம். தவறை விட்டு வைக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான். பயங்கர புளிப்பு. பாருங்க, சாப்பிடலாமா? டேஸ்ட் பண்ணலாமா? அந்த புளி அப்படியே இருக்கு. சாம்பாருக்கு புளி, அந்த காலத்துல எல்லாம் புளிப்பு மிட்டாய் சாப்பிடுவோம். இப்பெல்லாம் சாம்பாருக்கு தான் புளி எடுக்கிறோம், சாம்பாருக்கு மீனுக்கு எல்லாம் தான் புளி எடுக்கிறோம். அப்பா புளி, பயங்கர புளி. எனக்கு இங்கெல்லாம் முடிக்குது புளிப்புனால. புளிக்குதா கூசுது? புளிச்சிட்டு கூசுது. அப்பப்பா புளிப்புங்க. சரி, அடுத்து போகலாம். இதுவும் என்னுடைய ஒரு ஃபேவரட் சாக்லேட்டு, நாரங்க மிட்டாய். தமிழில் ஆரஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் இதை நாரங்க மிட்டாயின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு கலர் லெமன் ஃப்ளேவரில் எல்லாம் இருக்குது. புளிப்புனால வாயில் டங்கு ஸ்லிப் ஆகுதுங்க, வார்த்தையும் வர மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சு மிட்டாய், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நான் ஆல்ரெடி ஒன்று உடச்சி வச்சுருக்கேங்க. அந்த உடச்சி வச்ச சாக்லேட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நான் என்ன பண்ணுவேன்னு, இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், சோறு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போவுமே என் ஹஸ்பண்ட் இந்த நாரங்க மிட்டாய் எனக்கு வாங்கி தருவாங்க. அந்த டைம்லும் அதே மாதிரி தான். எங்கள் தாத்தா வீட்டிலலாம் இந்த மேங்கோ சாக்லேட், இதே மாதிரி லெமன் சாக்லேட் இதெல்லாம் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு காரத்துக்கு ஒரு சாக்லேட்டு. இப்போ வீடியோக்காக நான் சடசடன்னு சாப்பிடலாம்.
அதனால சாப்பிட்றேன். அடுத்தது இது தெரியுமா எல்லாருக்கும்? தெரிஞ்ச கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது என்ன சாக்லேட்னு. ஓகே, இது என்ன சாக்லேட் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல 2 இதுல பார்க்கலாம். இப்படி பார்த்தா ஒருத்தங்கள தெரியும், இப்படி பார்த்தா ஒருத்தங்கள தெரியும். இதே இது இப்படி பார்த்தாலும் தெரியும். இது என்ன சாக்லேட்னு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ சொல்லலை, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கரெக்டா எஸ் ஆர் நோன்னு நான் அப்போ வந்து சொல்றேன். ஓகேவா? இது இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? அப்போதான் தெரியும் நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லையா. யாரெல்லாம் பாதி வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் பார்க்கலன்னு இந்த வீடியோவில் நான் உங்களை தூக்குவேங்க. வாங்க என் சொந்தங்களே, டப்பாச்சி ப்ரோன்னா, நம்ம இஃப்ரான் ப்ரோன்னா, இஃப்ரான் தம்பி, மாஸ், மானங்கட்ட மாஸ், எல்லாருக்கும் கூட சேர்த்து தான் சொல்கிறேன். ரேவதி சிஸ்டர், தயாலினி சிஸ்டர், லெச்சு, இவங்க எல்லாரும் இதை கமெண்டில் வந்து எனக்கு சொல்லணும். ஓகே, ஷாம் ப்ரோ, நான் இன்னும் பேர் எடுத்து சொல்லலை, எல்லா உறவுகளுக்கும் நான் சொல்கிறேன். வந்து சொல்லுங்க பார்க்கலாம் இது என்ன சாக்லேட்னு. ஓகே, பட் இதை நான் உண்மையாக ஜென்யூனாக இதை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறேன். இது டேஸ்ட் பண்ணதே கிடையாதுங்க. பாக்கு, ஐயோ எனக்கு பாக்கே பிடிக்காதே, அதனாலதான் அந்த டைம் நான் இதை சாப்பிடலையோ. அப்ப யாராவது கொடுத்துருப்பாங்க, டேஸ்ட் பண்ணிடுச்சு நல்லா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பேனா இருக்கும். பாக்கு, பாக்கு எனக்கு பிடிக்காது. தண்ணி எடுத்து அத அதை போய் என் ஹஸ்பண்டும் பையனும் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஓகே, சொல்லுங்க கமெண்ட்ல இதுக்கு நேம் என்னென்ன. ஓகே, இது வந்து கோல்டன் சாக்லேட்டு, கோல்டு சாக்லேட்டு. இது 90 கிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது இப்போ இருக்கு நிறைய. நார்மல் சாக்லேட்டு. சரி, கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். ₹1 சாக்லேட். எந்த ஒன்று? ₹1 சாக்லேட் மாதிரி இருக்கு. ₹1 சாக்லேட் மாதிரி இருக்கா? ஓகே. இது இந்த ஃபாரின்ல என்ன கொண்டு வருவாங்கல்ல அந்த சாக்லேட் போல இருக்கிற வழிதான் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ மை ஃபேவரட், இட்ஸ் மை ஃபேவரட். ஐயோ, இது சவு சவு மிட்டாய். இதில் வந்து சுகர் சேர்த்துருப்பாங்க மேலே. கொஞ்சம் டைம் போயிட்டுனா இப்படி அதை வந்து இப்படி நக்கி 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 சாப்பிட்டோன்னா நான் இப்படி தான் சாப்பிடுவேன். 90 கிட் சாக்லேட்டெல்லாம் ரொம்ப வெரைட்டியாக சாப்பிடுவேங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த சுகரெல்லாம் எடுத்துருவேன் இந்த பக்கம். இப்படி தான் சுகரெல்லாம் எடுக்கும்போது நல்லா கண்ணாடியாட்டும் இருக்கும். சுகரெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டாக நல்லா சவு சவு சவுனா சவுச்சாலும் போகாது, பபுள் கம் போகலாம். இப்படி தான் இருக்கும். இது என்னோடய ஃபேவரட். இது கொஞ்ச நேரம் போட்டு சாப்பிச்சு மேக்ஸிமம் எப்படின்னா ரொம்ப நேரம் சாப்பிட்ற மாதிரி உள்ள சாக்லேட் தான் வாயில் போட்டுப்பேன். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கயிறு மிட்டாய். அது விளையாடலாம் அதை வச்சு. இது வச்சு விளையாடலாமா? சுத்திட்டு இழுத்தா வரும். சுத்திட்டு இழுத்தா சென்ட்ராவே இப்படியா? இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறது பார்த்துருக்கேன், பட் நான் சாப்பிட்டது கிடையாது. சுத்திட்டு இழுக்கவும் இல்லை, அப்பன்னே நாக்கில் வச்சே சாப்பிடணும். இங்கே சுத்திட்டு நாக்கில் வச்சு இழுக்குது நிக்கல செய்யறது. நம்மளே கழிக்கணும், இதை இப்போல்லாம் இருக்கணும் நிறைய. என் பையன் 90 கிட்ஸ் கிடையாது, என் பையன் 2K கிட்ஸ், பட் அவனுக்கு எல்லா சாக்லேட்டும் தெரிஞ்சிருக்கு. ஓகே, இதுவுமே சூப்பராக தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சமாக டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லைங்க. அந்த காலத்தில் நமக்கு சாக்லேட் கிடைக்காம இருக்கும்போது சும்மா சாப்பிட வேண்டியதுக்கு நம்ம வச்சுருந்தோம். ஓகே, இது என்னுடைய ஃபேவரட். இது ஆக்சுவலி என் பையன் எனக்கு கொடுத்துருக்கான். ஒரு கவுடன் இருக்கிறது அது ஒன்று தான் இருக்குது, சார்ஜ் இல்லை. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கும். மேஜிக் பாப்ஸ். இது மேஜிக் பாப்ஸ். ஆமாம். ஓகே, இது நம்ம கட் பண்ணலாம். நல்லா இருக்குமா? இதுதானே வெடிக்கிறது. நக்கலாமா? வாய்க்குள்ளாடி தாண்டவம் ஆடுதுங்க. டக்கு 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 டக்குன்னு பொட்டுது.
கோவில் பிரசாதம் நக்கு சாப்பிடுவாள் அதே மாதிரி வாய்க்குள்ளாடி தாண்டவம் ஆடுது. மை ஃபேவரட் பப்பட மிட்டாய் என்னுடைய ஃபேவரட்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் எனக்காக 4 பேக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. 3 பேக்கெட்டே சாப்பிட்டுட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த ஒரு பேக்கெட்டை வந்து எப்படியோ வாயை கட்டி வச்சு பொத்தி பொத்தி வச்சுருந்தேன் வீடியோக்காக. இது என்னுடைய ஃபேவரட்னு சொல்லலாம். பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வெயிட்லெஸ், இப்படி நாக்கில் வச்சு அழிஞ்சு போவேன். இதில் இன்னொன்று தெரியுமா, இங்கே தொண்டை இருக்குல்ல அண்ணாக்கில் போய் இது இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும், வரவும் செய்யாது. ஐயோ அப்படி இருந்தும் நான் சாப்பிடுவேன். ஒட்டி இருக்கு ட்ரிக்கு பாரு, அப்படி இருந்தும் சாப்பிடுவேன். இப்படி போட்டி இப்படி பண்ணி ஐயோ பாதியும் விடுங்க. ஒரு பீஸ் கூட கீழே போடக்கூடாதுங்க, இதெல்லாம் தங்கங்க, தங்கம். அரிய வகை சாப்பாடு கிடைக்காது எனக்கு. ஒட்டி 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 இருக்குங்க. ஒட்டிட்டு ஒட்டிட்டு இருக்கு. போ போ பறக்க போ. அவ்வளோதான். ஓகே ஒட்டிட்டு இருக்கு. ஓகே அவ்வளோதான். நம்ம 90 கிட் சாக்லேட், நிறைய சாக்லேட் இருக்குது, வெரைட்டியாக இருக்கும். பட் நான் வாங்கினது இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச சாக்லேட்ஸோட நேம் சொல்லுங்கள், உங்களுடைய ஃபேவரட் சாக்லேட்டோட நேம் சொல்லுங்கள், நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை 2 கிட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி, என் பையன்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கான், நானே இதெல்லாம் டேஸ்ட் பண்ணது கிடையாது. பட் இதில் பாதி சாக்லேட் அவன் டேஸ்ட் பண்ணியிருக்கான். சரி நீங்களும் டேஸ்ட் பண்ணீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்சது எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய 90 கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. மொபைல் எடுத்துக்கோங்க, இப்படி ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? சரி மீண்டும் இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷினி. பாய்.